இந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருமையான தேங்காய் பிஸ்கெட். குழந்தைங்க பர்த்டேங்க, அதுக்காக தேங்காய் பிஸ்கெட் பண்ணுற வரவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, மைதா மாவு இந்த கப்பில் தான் 1 கப் எடுத்திருக்கேன். இதே அளவில் சர்க்கரை வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். நட்ஸு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. அப்புறம் 1/4 கப்பு நெய் இல்லைன்னா வெண்ணெய். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. நம்ம வந்து கடாயில் தான் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவோட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தேங்காவை நீங்கள் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். நட்ஸு மேலே தூள் கூட வச்சுக்கலாம், அது இருக்கட்டும். அடுத்தது வறுத்து சேர்க்கறதுனா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா இப்படியே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். 4 ஸ்பூன் பால் தேவைப்படுங்க. இதில் வந்து ஈரப்பதம் இருக்கும் தேங்காயில். தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரையை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ண முடியலன்னா சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. அந்த ஈரப்பசையிலே அந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி வந்துடும். நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நல்லா கையில் கொடுத்து பெசர ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் நெய் சேர்க்க போகிறேன். நெய் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை பெசரி கொடுத்துடலாம். தேவைப்பட்டால் பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தாங்க இந்த பிஸ்கெட் செய்கிறது. நான் கொஞ்சம் இந்த பாட்டில் காலியாக போகுது, அதில் இருக்க நெய் சேர்த்துக்கிறேன். இப்படி பிடிக்க வரணும். இதுவே எனக்கு சரியாக வந்துடுது. கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு பால் சேர்க்கலாம். உங்களுக்கு அந்த பைண்டிங் காட்டலாம். இது பிடிக்க வரணும், இந்த மாதிரி தட்ட வரணும். ஒரு 5 நிமிஷம் இது ஊறட்டும். நான் இங்கே இருக்க நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துருக்கேன். பால் வந்து 4 ஸ்பூன் சொன்னதுக்கு 2 ஸ்பூன் தாங்க ஊற்றிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கடாயை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கடாயோ ஏதோ ஒரு பழைய பேனோ எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லைன்னா ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை ஒரு மூடியோ போட்டுருங்க. இப்போ இது அப்படியே சிம்லேயே வச்சுட்டு 5 நிமிஷம் ஹீட் ஆகட்டும். அது ஹீட் ஆகட்டுங்க. நம்ம இப்போது இந்த மாவு எடுத்து ஒரு பெசரிட்டு நம்ம பிஸ்கெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதில் வந்து எண்ணெயோ நெய்யோ தடவி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு நல்ல பால் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணி நல்லா தனித்தனியாக வச்சுருங்க.
சின்ன சைஸ் வேணும்னாலும் சின்ன சைஸாக செஞ்சுக்கோங்க, பெருசு வேணும்னாலும் பெருசு செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி வைங்க, நெய் விட்டுருக்கிறதால அந்த நெய் வந்து உருகி வரும். நான் சின்ன சைஸ் கப் அளவு தான் எடுத்தேன், அதனால் நான் வந்து பெரிய சைஸாக தான் போடுறேன். கரெக்டாக 30 நிமிஷம் பேக் ஆகும். நீங்கள் போட்டிருக்க அந்த இதுக்கு ஏற்ற மாதிரிங்க, பிஸ்கெட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதாங்க, நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ வந்து 5 நிமிஷம் ஹீட் ஆகிருக்கு, ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்து மெதுவாக இதை உள்ளே வச்சுருங்க. கடாய் நல்லா சூடும். மேலே இந்த ஹோல் தெரியாமல் இருந்தால் உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். இல்லைன்னா ஒரு இது வச்சு பேக் பண்ணிக்கோங்க. 30 நிமிஷம், முதல்ல 25 நிமிஷம் பாருங்கள். அது இதுவாக இருந்ததுன்னா எடுத்துருங்க. அப்படி கரெக்டாக 30 நிமிஷம் பார்ப்போம். ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம இதை ஆற விட்டுட்டு எடுத்துடலாம். ஆறட்டும், பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக தேங்காய் பிஸ்கெட்டு ரெடி ஆகிடுது. நீங்கள் வந்து நகர்த்தி வைங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. எனக்கு வந்து நான் என்ன தான் நகர்த்தி வச்சாலும் ஒரு 4 பிஸ்கெட் வச்சுருக்கணும். அது ஒட்டினதால் கொஞ்சம் லைட்டாக பிஞ்சு வந்திருக்கு. மற்றபடி டேஸ்டெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இது பாருங்கள், நல்லா பிஸ்கெட்டு நல்லா முறுமுறுன்னு, இன்னும் ஆற நல்லா முறுமுறுன்னு வந்துடும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஹோம்மேட் தேங்காய் பிஸ்கெட்.